Hi, good evening friends. இப்போ நம்ம எக்ஸல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைலைட் வேல்யூ, அதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணி எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூவை ஹைலைட் பண்ணி எனக்கு காட்டணும் அப்படிங்கறத நம்ம இப்ப எக்ஸல்ல பார்க்க போறோம். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப என்கிட்ட ஆல்ரெடி டேட்டாஸ் இருந்ததுனால அந்த ஃபைலை நான் வந்து இங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைல்ல இப்ப எனக்கு நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இந்த இன்கம்னு இருக்கு இல்லையா, இந்த இன்கம்னுடைய வேல்யூ எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா. சோ நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்கம்னு எனக்கு இருக்கோ அதெல்லாம் நான் தேடக்கூடாது. அப்ப எனக்கு இன்கம் வேல்யூவை மட்டும் நான் என்ன பண்ணி கேட்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஹைலைட் பண்ணி கேட்கிறேன். ஹைலைட்னா ஒவ்வொரு இதையா போய் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம ஹைலைட் வேல்யூ கொடுக்கறோம் இல்லையா, ஹைலைட் கலர் கொடுக்கறோம் இல்லையா. சோ அந்த மாதிரி எனக்கு கொடுக்காம நான் ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க நான் வந்து இதுல வந்து யூஸ் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு எந்த வேல்யூவை எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அதை நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்ப எங்க போறேன் அப்படின்னா ஹோம் ஆப்ஷனுக்கு போறேன். இந்த ஹோம் ஆப்ஷன்ஸ்ல தான் நம்ம வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணி இதுல நியூ ரூல் அப்படிங்கறத எடுத்துக்க போறோம். இதுல டிஃபால்ட்ஸா நிறைய இருக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறது செல்லோட வேல்யூஸ்ல. பட் எனக்கு நான் ஸ்பெசிபிக்கா சில இது நான் கொடுக்க போறதுனால இந்த நியூ ரூல் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும். இந்த விண்டோல இப்ப எனக்கு தேவையான ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்றதுக்கு கஸ்டம் ஃபார்முலால கொடுக்க போறேன். அப்ப இந்த யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட் இருக்குல்ல, என்ன ஃபார்மேட்லன்னு இந்த இடத்துல இப்ப கிளிக் பண்ணிட்டு திரும்ப அகைன் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல தான் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம். இப்ப எனக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணணும், இங்க போய் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல எனக்கு இன்கம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வேல்யூவை எனக்கு ஹைலைட் பண்ணணும். அப்ப என்ன பண்றேன், இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த காலம், பிங்கிற காலத்துல 5th ரோல இருக்கு. சோ இதை நான் கிளிக் பண்ணனா அந்த காலத்தோட வேல்யூ இங்க வந்துடும். அந்த இடத்துல ஈக்குவல் டு அங்க கொட்டேஷன் மார்க்குள்ள எனக்கு இன்கம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்மேட் எப்படி வேணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து எனக்கு எல்லோ கலர்ல வேணும், இல்ல என்ன மாதிரியான கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இங்க ஃபாண்ட் வந்து நல்லா போல்டா வேணும், ஃபாண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், போல்டா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல எனக்கு இன்கம்னு கொடுத்தா இந்த இடத்துல உள்ள வேல்யூக்கோட கலர் வந்து எனக்கு ஹைலைட் ஆகி எல்லோ கலர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அந்த வேல்யூவை கொடுத்திருக்கும் பொழுது அந்த B5ங்கிற காலத்து நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள் ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த காலத்தை அப்படியே லாக் பண்றதுக்காக உள்ளதுதான் அந்த சிம்பிள். இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க வந்துருச்சு. அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த செல்ல தான் நமக்கு வந்து லாக் பண்ணணும். அந்த லாக் பண்றது அப்படிங்கறது என்ன அப்படின்னா, நம்ம வேற எங்கேயாச்சும் வச்சு கர்சரை கிளிக் பண்ணும் பொழுது அந்த செல்லுடைய வேல்யூ இங்க நமக்கு டிஸ்பிளே ஆயிடும் டக்குன்னு. அப்ப ஃபார்முலா என்ன ஆயிடும், டோட்டலா நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆகி நமக்கு அவுட்புட் நமக்கு கிடைக்காது. சோ அதனால வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டாலர் சிம்பல் நம்மள என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்ணிட்டு இந்த பிக்கும் 5க்கும் நடுவில் இருக்கு இல்லையா ஒரு டாலரு, அதை நம்ம வந்து எரேஸ் பண்ணிடுறோம். ஏன் எரேஸ் பண்ணிடுறோம்னா, அந்த இடத்துல டாலர் சிம்பிள் இருந்துச்சுன்னா டோட்டலா இந்த காலத்தை நமக்கு லாக் பண்ணும். சோ அது நமக்கு தேவையில்லை, நமக்கு இந்த செல்லை மட்டும் லாக் பண்ணா போதும். லாக்னு பேர் அது. ஓகேவா. சோ இப்ப என்ன பண்றேன், அதை மட்டும் எரேஸ் பண்ணிட்டு இப்ப ஓகே கொடுத்துறேன். இப்ப ஓகே கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்கம்னு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்க. சோ நமக்கு வந்து ஈஸியா அந்த இன்கம்னுடைய வேல்யூவை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். சோ இது ஒரு 3 இன்கம் தானே இருக்கு, இங்க ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்முலோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் இல்லாம பெரிய லெவல்ல நம்ம ஒரு டேட்டாஸை வந்து நம்ம புட் அப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். இந்த ஒரு வேல்யூவை ஹைலைட் பண்றதுங்கிறதே நமக்கு நிறைய இதுல வேல்யூஸ், நம்பர்ஸ், டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஃப்ரெண்டா நம்ம வந்து இதுல ஹைலைட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உள்ள ஹைலைட்டிங் வந்து ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப இன்கம் ஓகே, வேற ஏதாச்சும் ரெண்ட்ங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப திரும்ப இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்றேன், இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் டேப்ல இந்த இடத்துல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போய் நியூ ரூல் போனோம். நியூ ரூல்ல இப்ப என்ன பண்றேன், கஸ்டம் ஃபார்முலா
கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இந்த இடத்துல ஈக்குவல் டு எனக்கு வந்து கொட்டேஷன் மார்க்ல கொடுக்கணும். எந்த டெக்ஸ்ட் கொடுத்தாலும் கொட்டேஷன் மார்க்ல கொடுத்துட்றேன். ரெண்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டு கலர் ஃபில் பண்றேன். எனக்கு ரெண்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஒன்று எனக்கு வந்து என்ன கலர்ல வேணும், ப்ளூ கலர்ல பேக்ரவுண்ட் ஹைலைட் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணிட்டு இந்த லாக்கை இங்க எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ரெண்ட்ங்கிறது ப்ளூ கலர்ல எனக்கு வந்துருச்சு இந்த சிம்பிள். ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதுல நம்ம கொடுக்கும் பொழுது இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அதர் எக்ஸ்பென்சஸ் ஓகே, இந்த இடத்துல சேலரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், திரும்ப அகெயின் போறேன், ஹோம்ல போறேன், நியூ ரூல்ல போறேன். இப்ப இதுல கொடுக்குறேன், சேலரியை ஹைலைட் பண்ண போறேன். இப்ப இங்க பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கணும், சேலரி அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப நான் என்ன கொடுத்துட்டேன், SAL அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு எனக்கு வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து ரெட் கொடுக்குறேன். சேலரிங்கிற இடத்துல எனக்கு வந்து ரெட் கலர் வரணும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லாக்கை எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணிடுறேன், ஓகே கொடுத்துட்றேன். இங்க வரவே இல்லை பாருங்க, நான் என்ன கொடுத்துருக்கேன், சேலரிய வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி கேட்டேன், ஆனா எனக்கு வரவே இல்லை. நான் ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சேலரிங்கிறதுக்கு பதிலா நான் என்ன கொடுத்தேன், SAL அப்படின்னு கொடுத்தேன். SAL அப்படின்னு கொடுத்ததுனால அது என்ன ஆயிட்டு எனக்கு அப்படின்னா, அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா அது போய் சர்ச் பண்ணல. அப்ப அது என்ன பண்ண, அதை போய் கரெக்ஷன் பாக்குறேன். மேனேஜ் ரூல்ஸ்ல போய் நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் இங்க வந்துருச்சு பாருங்க, ரெட் இது வந்துருச்சு இல்லையா. இதை எடிட் ரூல் பண்ணிக்கிறேன். எடிட் ரூல் பண்ணி இந்த இடத்துல என்ன கொடுத்தேன், SAL மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா இங்க நமக்கு என்ன ஸ்பெல்லிங் இருக்கு, SALARY. இப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெல்லிங்கை நம்ம கொடுத்துடணும். இத பாத்தீங்களா, வேல்யூ லாக் ஆகாம வருது பாருங்க. இந்த இடத்துல எனக்கு salary அப்படின்னு இருந்தாதான் நமக்கு எனக்கு ஹைலைட் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிடுறோம். இப்ப பாருங்க, ஹைலைட் ஆகி வந்துருச்சா. அப்ப இதுல என்ன ஒண்ணு நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா, நம்ம கொடுத்திருக்கிற இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போறோமோ அந்த ஸ்பெல்லிங் வந்து நம்ம வந்து கரெக்டா என்ன இங்க நம்ம அதிகமா யூஸ் பண்ணிருப்போமோ, என்ன கரெக்டா யூஸ் பண்றோமோ அதை நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிறப்பதான் நமக்கு கரெக்டா வரும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் என்ட்ரி பண்ணும்போது சேலரி அப்படின்னா இதே ஸ்பெல்லிங் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும். இன்கம் அப்படின்னா அது சம்பந்தமான ஸ்பெல்லிங்கை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். சோ அப்படி யூஸ் பண்றப்பதான் நம்ம இந்த மாதிரி கண்டிஷனல் அப்ளை எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு கரெக்டா நமக்கு அதுக்கான அவுட்புட் நமக்கு வரும். ஓகேவா? சோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.